இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பிள்ளைங்கள்ட்ட போகும்னா வாயை திறந்து நம்ம சொல்றதன் மூலமா தான் வந்து. சாபம் என்ற ஒன்று கூட எப்படி வருதுன்னா வார்த்தையின் மூலமாக தான் பிள்ளைகள் மீது கடத்தப்படுகிறது. பிள்ளைங்க மேல எப்படி போகுது? வாயின் வார்த்தைகள் மூலமாக தான். வேதத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்னா, ஈசாக்கு, யாரு? இந்த யாக்கோபனுடைய அப்பா இருக்கிறாரு பாருங்க, ஈசாக்கு தன் மூத்த குமாரனாகி ஏசாவை வந்து ஆசீர்வதிக்க பிளான் பண்ணாரு. ஏன்னா எப்போதுமே மூத்த குமாரர்களுக்கு தான் பிளஸிங் உண்டு. ரெபேக்கா என்ன பண்றாங்க, இந்த ஆசீர்வாதம் வந்து அவன் ஏசாவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாங்க, கொண்டு வா, நான் சமைச்சு உங்க அப்பா உன்கிட்ட கொடுக்குறேன், நீ போய் உங்க அப்பாட்ட கொடு அப்படின்னும் போது அங்க யாக்கோபு பயப்படுறார். கையை தடவி பார்த்துட்டு வாசனை மோந்து பார்த்துட்டு டக்குன்னு வந்து என்னன்னா சபிச்சிட்டார்னா என்னம்மா பண்றது, பயம். அதாவது திரும்ப ஒன்று சொல்றேன் பாருங்க, எப்படி வாயை திறந்தா ஆசீர்வதிச்சாலும் அவங்க மேல பழிக்குதோ, அதே போல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சபிச்சா கூட அது தங்கள் வாழ்க்கையில பழிக்கும் என்பதை அப்படியே நம்பினார்கள். யாக்கோபு பயப்படுறார்.